வணக்கம். பிபிசிசி 186 ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற தலைப்பை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மன அழுத்தம் மேலாண்மை நுட்பங்கள் 3 தான் இன்னைக்கு நம்மளுடைய முக்கிய தலைப்பாக இருக்க போகுது. மன அழுத்தம் மேலாண்மைக்கு இருக்கக்கூடிய நிறைய நுட்பங்கள் நம்ம நுட்பமுறை 1லையும் நுட்பமுறை 2லையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்ப நுட்பமுறை 2ல் இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு அதற்கு பிறகு நுட்பமுறை 3 தெளிவாக பார்ப்போம். நுட்பமுறை 2ல நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா? உதாரணத்துக்கு நுட்பமுறை 2ல வந்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் பார்த்தோம். காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் என்றால் நம்மளுடைய காக்னிஷன், நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய தாட்ஸை நம்ம மாற்றி அமைப்பதுதான் காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் என்று பார்த்தோம். காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் எதுக்காக தேவைங்கிறத பார்த்தப்போ காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் நம்மளுடைய எண்ணங்கள்லையும் நம்மளுடைய தாட்ஸ்லையும் பிழைகள் இருக்கும் பொழுது, டிஸ்டார்ஷன் இருக்கும் பொழுது அதை மாற்றி அமைக்க வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்கும் சூழல்ல காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் பண்றோம். அது ஒரு முறையாக பார்த்தோம், ஒரு நுட்பமாக நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அடியில நிறைய நுட்பங்கள் பார்த்தோம். டைம் மேனேஜ்மெண்ட்ல நம்ம பார்த்த விஷயங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். அதுல ஒரு அட்டவணை இருந்துச்சு இல்லையா? அந்த அட்டவணையில முக்கியமான வேலைகளும் அவசர வேலைகளையும் நம்ம பார்த்தோம். அதே நேரம் முக்கியம் இல்லாத வேலைகளும் அவசரம் இல்லாத வேலைகளையும் எப்படி நம்ம சமாளிக்கணுங்கிறத டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் நுட்பத்து கீழே நம்ம பார்த்தோம். அடுத்து டெக்னிக்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட்ல சில டெக்னிக்ஸ் நம்ம சில நுட்பங்கள் பார்த்தோம். அதுல காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங்ல கைடட் டிஸ்கவரி, எக்ஸ்போஷர் தெரப்பி, ஜேர்னலிங் போன்ற முறைகள் எல்லாமே நம்ம சென்ற வார கிளாஸ்ல பார்த்தோம். அதோட சேர்த்து பிஹேவியரல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்றால் என்னங்கிறதையும் பார்த்தோம். மற்றும் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், ரோல் பிளே, சக்சசிவ் அப்ராக்சிமேஷன், இது போன்ற பிஹேவியர் கான்செப்ட்ஸை சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய நுட்பங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் என்றால் என்னங்கிறத பார்த்தோம். நம்மளுடைய எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய பிழைகளை பத்தி பார்த்தோம். அந்த பிழைகள் கண்டிப்பா காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் செய்யப்பட வேண்டிய விஷயங்கிறதுனால அதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அதுல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஃபில்டரிங் முறை பார்த்தோம், ஃபில்டரிங் மற்றும் ஓவர் ஜெனரலைசேஷன் பார்த்தோம், கேட்டாஸ்ட்ரோஃபைசிங் பார்த்தோம், மற்றும் ஜம்பிங் டு கன்க்ளூஷன் முறை என்னஎன்பதை பார்த்தோம், பர்சனலைசேஷன், control fallacies, fallacy of fairness, blaming, should, emotional reasoning, இது போன்ற நிறைய காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் பார்த்தோம். உதாரணங்களோட நம்ம அதை தெளிவாகவே புரிந்து கொண்டோம். அதுக்கப்புறம் நம்ம இதுல பார்க்கும்பொழுது தொகுதி 2, அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் 2ல நம்ம பார்த்த அடுத்த விஷயங்கள் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி என்றால் என்னங்கிறத பார்த்தோம். நம்மளுடைய காக்னிஷன், அதாவது எண்ணங்களும் நம்மளுடைய பிஹேவியர், அதாவது நடத்தை, இது ரெண்டத்தையும் உட்கொண்டதுதான் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி எந்த மாதிரி, இது ஒரு காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங்கான முறைதான். இதுல எந்த மாதிரியான நோய்கள், எந்த மாதிரியான பிரச்சனைகள், எந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணலாம் சிபிடியை வைத்துன்னு பார்க்கும் பொழுது நம்ம எடிக்ஷன், ஆங்ஸைட்டி டிசார்டர், பைபோலார், கிரானிக் பெயின், OCD, டிப்ரெஷன், ஈட்டிங் டிசார்டர், ஃபோபியா, PTSDன்னு குறிப்பிடக்கூடிய போஸ்ட் ட்ரோமேட்டிக் டிசார்டர், அதோட சேர்த்து செக்ஷுவல் டிசார்டர், ஸ்லீப் டிசார்டர், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே சிபிடியை வைத்து தீர்வு காணுவது சுலபம்னு சொல்றோம். இந்த காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ் இருக்கு, நிறைய படிகள் இருக்குது. அது என்னென்னங்கிறத நம்ம பார்த்தோம். அதோட சேர்த்து நம்ம அதோடைய ஸ்டெப்ஸ் என்னங்கிறதையும் நம்ம தெளிவா போன வார கிளாஸ்ல பார்த்தோம். இதுல ABCD டெக்னிக்னு ஒன்று இருக்கு. A என்பது ஆக்டிவேட்டிங் ஈவென்ட்னு நமக்கு தெரியும், B என்பது பிலீஃப், நம்மளுடைய நம்பிக்கை, C என்பது கான்சிக்வன்ஸ், அதாவது அதோடைய எஃபெக்ட், மற்றும் D என்பது டிஸ்பியூட், E என்பது எஃபெக்ட். REBT முறையில எல்லிஸ் அவர்கள் கொடுத்த REBT நுட்பத்தை பத்தியும் நம்ம போன வார கிளாஸ்ல பார்த்தோம். அதோட சேர்த்து டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸோடைய அட்வான்டேஜ் என்ன, அதோடைய பயன்கள் என்னங்கிறதையும் நம்ம பார்த்தோம். டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் எப்படி தெளிவாக செய்ய வேண்டும்ங்கிறதையும் நம்ம மன அழுத்த தொழில்நுட்ப முறை 3ல பார்த்தோம். மன அழுத்த மேலாண்மை தொழில்நுட்ப முறை 2ல நம்ம இது எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கிய தலைப்பு என்னன்னு பார்க்கும் பொழுது மன அழுத்த மேலாண்மை முறை, அதை சார்ந்த தொழில்நுட்பங்கள் 3 தான் இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு. இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம தினசரி வாழ்க்கைக்கு நமக்கு ரொம்ப தேவையான விஷயங்களாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம மற்றவர்களோட பேசுவது,
அப்புறம் மற்றவர்களோட நம்மளுடைய உறவை நீடிப்பது, அதே மாதிரி நம்மளுடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வு சார் நுண்ணறிவுன்னு குறிப்பிடுவோம். அதோட சேர்த்து நம்மளுடைய ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, இந்த மாதிரி தினசரி வாழ்க்கைக்கு நம்ம தேவைப்படுகிற விஷயமும், தினசரி வாழ்க்கையில அவசியமான இந்த விஷயங்கள் எப்படி நமக்கு மன அழுத்தத்தை உண்டு பண்ணுதுங்கிறத இன்னைக்கு மன அழுத்த மேலாண்மை தொழில்நுட்ப முறை 3ல நம்ம பார்க்க போறோம். இது என்ன மாதிரியான நுட்பங்கள்ல நம்ம பார்க்க போறோம்னா, முதல்ல பார்க்கக்கூடியது தனிப்பட்ட திறன்கள், அதாவது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றோம். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் என்றால் நம்மளுடைய மற்றவர்களோடு நம்ம இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம மற்றவர்களோட உறவை எப்படி நீடித்து கொள்வதுங்கிறது தான் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ், இந்த திறன்கள் நம்ம கிட்ட இருக்கும். அந்த திறன்களை எப்படி மேம்படுத்துவதுங்கிறதையும் இந்த ஒரு டிஸ்கஷன்ல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இருக்கக்கூடியது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அதாவது ஒருவருக்கொருவர் உள்ளே உறவை நம்ம நிர்வகிக்கும் திறமைகள். அடுத்து நம்ம பார்க்கறது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அதாவது பயனுள்ள தொடர்பு. மூன்றாவதாக இருக்கக்கூடியது செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு. கண்டிப்பா சுய விழிப்புணர்வை பத்தி நம்ம சைக்காலஜில ஒரு இடத்துலயும் பேசிட்டே தான் இருக்கோம். ஏன்னா சுய விழிப்புணர்வுங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு தலைப்பு. அடுத்து இதுல இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பார்ப்போம். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்றால் உணர்வு சார் நுண்ணறிவுங்கிறது தான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இதுல நம்மளுடைய இமோஷன்ஸ் மற்றும் மற்றவர்களோடு நம்ம எப்படி பழகிறோங்கிறதையும் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தலைப்புல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அடுத்து இருக்கக்கூடியது ப்ராப்ளம் சால்விங் என்றால் பிரச்சனைக்கான தீர்வு காணும் முறைகளை பத்தி பார்க்க போறோம். இதுல முக்கியமா நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் என்றால் என்னங்கிறத முதல்ல நம்ம கவனிக்கணும். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் என்றால் நம்ம மற்றவர்களோடு ஒரு தொடர்பு, மற்றவர்களோடு ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் செய்வதற்கு நம்ம கிட்ட இருக்கிற நிறைய திறன்களை நம்ம பயன்படுத்துவோம். அந்த திறன்கள் எல்லாம் என்னென்னவா இருக்கும்னு பார்த்தா, உதாரணத்துக்கு நம்ம மற்றவர்களோடு பேசும் முறை, நம்ம மற்றவர்களுடன் பழகும் முறை, மற்றவர்களுடன் நம்ம செலவழிக்கும் நேரம், இது எல்லாமே என்ன, மற்றவர்களோடு நம்ம உபயோகிக்கும் வார்த்தைகள், நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்மளுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே ஒரு உறவை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு உதவிகரமா இருக்கு. இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் என்பது நம்ம ஒர்க்கிங் வித் அதர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது மற்றவர்களோடு நம்ம இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது நம்மளும் மற்றொருவரும் இருப்பது இதுல கட்டாயம். நம்மளுடைய தொடர்புங்கிறது இன்ட்ரா பர்சனல்னு குறிப்பிடுவோம். இன்டர்பர்சனல்னு சொல்லும் போது ஒரு நபரும் மற்றொரு நபரும் அந்த இடத்துல இருக்க வேண்டியது ஒரு கட்டாயம். அப்போ 2 நபரோ இல்ல இருவருக்கு மேற்பட்டவர்களுடன் நம்மளுடைய தொடர்பு, நம்மளுடைய ரிலேஷன், உறவு முறை, அதுதான் என்னன்னு சொல்றோம், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றோம். இந்த இன்டர்பர்சனல் விஷயத்த மேம்படுத்துவதற்கு நம்ம கிட்ட சில ஸ்கில்ஸ் இருக்கிறது ரொம்ப அவசியம். அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ல என்னென்ன விஷயம் வருதுன்னா, நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரேட்ஸ் வருது. என்ன மாதிரி விஷயம்னு பார்த்தா, நம்மளுடைய மேனர்ஸ், நம்மளுடைய ஆட்டிடியூட், அதாவது நம்மளுடைய நம்பிக்கை மற்றும் நம்மளுடைய பழக்க வழக்கம், ஹேபிட்ஸ், இதோட சேர்த்து கர்டசி, நம்மளுடைய அப்பியரன்ஸ், நம்மளுடைய தோற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கீழே அடங்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுக்காக அவசியம், இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் எதற்காக அவசியம்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை தீர்மானிப்பதற்கு நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய தோற்றம், இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதுங்கிறத நம்ம இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ல பாக்குறோம். இதே இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நம்ம லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றோம். வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு திறனாக இது இருக்குது. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இல்லைன்னா நிறைய விஷயத்துல நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணம் பார்க்கும் பொழுது, நம்ம பள்ளியிலேயோ இல்ல கல்லூரியிலேயோ இல்ல வேலை செய்யும் இடத்துலயோ நம்மளுடைய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நன்றாக இருந்துச்சுன்னு பார்க்கும் பொழுது, மற்றவர்களோட நம்மளுடைய உறவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல உறவு முறை இருக்கும் பொழுது வேலை செய்யற இடத்துல மன அழுத்தம் அதிகமாக இருக்காது. ஒரு பிரச்சனை வரும் பொழுதோ, ஒரு கவலை வரும் பொழுதோ நம்ம அவங்க கிட்ட சொல்றோம், அதற்கான தீர்வு காண்பதற்கு உபயோகரமா இருக்கு, இல்ல ஒரு ஆறுதலாக இருக்கிறது. இதே நம்மளுடைய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நல்லா இல்லைங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னா, மற்றவர்களோட நம்மளுடைய உறவு அவ்வளவு நல்லா இருக்காது.
நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது உதவிக்கும் ஆள் இருக்காது, அதை பகிர்ந்துக்கிறதுக்கும் ஆள் இருக்காதுங்கிற பட்சத்துல நம்ம வந்து ரொம்ப தனிப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவோம். லோன்லினஸ் ஆயிடும் நமக்கு. அந்த மாதிரி சூழல்ல இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் என்பது அவசியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ஒரு வாழ்க்கைக்கான ஒரு திறனாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை திறன்ல நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ல செய்யறோம்னு பார்க்கும்பொழுது, முதல்ல கம்யூனிகேஷன், நம்ம மற்றவர்களோட பேசுவது. இரண்டாவது இருக்கிறது மற்றவர்களோட இன்டராக்ட் பண்ணுவது. இது இரண்டுமே வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா இண்டிவிஜுவலாகவும் பண்ணுவோம், குழுவாகவும் செய்வோம், குரூப்பாகவும் செய்வோம். தனிப்பட்ட முறையில இதை நம்ம எப்படி செய்வோம்னா எனக்கும் என் நண்பருக்கும் இடையே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனோ இல்ல இன்டராக்ஷனோ இது இண்டிவிஜுவலா பர்சனலாக இருக்கு. இதே குழுன்னு பார்க்கும் பொழுது எனக்கும் என் மாணவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு, அதுல கம்யூனிகேட் பண்றோம், இன்டராக்ட் பண்றோம், இதெல்லாம் ஒரு குழுவாக இருக்கிறது. அப்போ இந்த வாழ்க்கைக்கான திறன்கள் நமக்கு கம்யூனிகேட் செய்வதற்கும் நமக்கு இன்டராக்ட் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்குது. அடுத்த இதுல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எந்த மாதிரி இடத்துல இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் உபயோகிக்கிறோம், தனிப்பட்ட திறன்களை எந்த இடத்துல உபயோகிக்கிறோம்னு பார்க்கும் பொழுது நம்ம பர்சனல் வாழ்க்கையிலையும் ப்ரொஃபஷனல் வாழ்க்கையிலையும் இது உபயோகிக்கிறோம். நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கைன்னு பார்க்கும்போது நம்மளுடைய குடும்பத்தினரிடையே, நம்மளுடைய நண்பர்களிடையே, இவங்க கிட்ட எல்லாம் நம்ம இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் மெயின்டைன் பண்றோம் இல்லையா, அது எல்லாம் நம்மளுடைய பர்சனல் ஸ்பேஸுக்கு அடியில வருது. இதே ப்ரொஃபஷனல்னு பார்க்கும் பொழுது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கண்டிப்பா ஒரு ஆஃபீஸ் செட்டப்ல, வேலைக்கு செல்லும் இடத்துல, இந்த மாதிரி இடங்கள்லயும் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கட்டாயமா தேவைப்படுது. அப்ப இது நம்ம 2 ஏரியாஸ்ல உபயோகிக்கிறோம். ஒன்னு பர்சனல் மற்றும் இன்னொன்று ப்ரொஃபஷனல். அடுத்த இதுல பார்க்கும் பொழுது நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் என்றால் என்னங்கிறத பார்த்தோம். இரண்டாவது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் எந்த மாதிரி ஏரியால உபயோகப்படுத்துறோம், இண்டிவிஜுவல் மற்றும் குரூப்பாக இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை எப்படி உபயோகப்படுத்துறோங்கிறதையும் பார்த்தோம். அதோட சேர்த்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸோட தேவை என்ன, எதற்காக நம்ம இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்மளுடைய மன அழுத்தத்திற்கு இது எப்படி ஒரு காரணமாக இருக்க போகுது, இதை சரி செய்தா நம்ம மன அழுத்தம் எப்படி குறைய போகுதுங்கிறது, இதற்கான தேவையை நம்ம இப்ப பார்க்க போறோம். நீட்ஸ் ஆஃப் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ங்கிற தலைப்பு கடியில இந்த ஒருவருக்குள்ளே இருக்கக்கூடிய தொடர்பை நம்ம பார்க்கும் பொழுது இது நம்மளுடைய எக்ஸ்பிரஷனுக்கு வந்து உதவிகரமா இருக்கு. பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க. நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நம்ம மத்தவங்க கிட்ட எடுத்து சொல்றதுக்கோ இல்ல மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கவலை வரும்பொழுதோ இல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும் பொழுது நம்மளுடைய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் பெட்டராக இருக்கும் பட்சத்துல மத்தவங்க கிட்ட நம்ம அதை ரொம்ப எளிமையா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், ரொம்ப எளிமையா சொல்ல முடியும். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் குறைவாக இருக்கும் பொழுது, ஏன்னா இதுல கம்யூனிகேஷன் பெட்டரா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இன்டர்பர்சனல் ஸ்கில் எதற்காக தேவை, பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்காக இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கண்டிப்பா நமக்கு தேவை. அடுத்து இதுல பீயிங் அக்கௌண்டபிள்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட விஷயங்களுக்கு, நம்மளுடைய காரியங்களுக்கு, நம்மளோட டாஸ்க்கு, நம்ம செய்த நன்மைக்கோ தவறுக்கோ இதுக்கு நம்ம தான் வந்து அக்கௌண்டபிளா இருக்கணும். இப்போ நம்மளுடைய பர்சனல் ஸ்பேஸ்ல நம்மளோட உறவு முறைகள் இருக்கும் பொழுது அவர்களை கட்டி காப்பாத்தி கொள்வதுங்கிறது நம்மளுடைய பொறுப்பாகத்தான் இருக்குது. அடுத்து இதுல பார்க்கும்போது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் எதுக்காக தேவைன்னு நம்ம கவனிக்கும் பொழுது இது நம்மளுடைய செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவிகரமா இருக்கு. நமக்கும் நம்மளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உறவு மற்றும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்பேஸை நம்ம எப்படி மேனேஜ் பண்றோங்கிறத இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நமக்கு தெளிவாக புரிய வைக்குது. அடுத்து இதுல நம்ம மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கு இல்ல மன அழுத்தத்தை வெல்வதற்கு இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய நபர்களுக்குள்ள நம்ம வந்து எந்த அளவுக்கு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நன்றாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உறவு முறை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ மன அழுத்தத்தை குறைப்பதற்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து இதுல நம்மளுடைய இமோஷனல் கோஷன்ட்னு சொல்லுவோம். இந்த இமோஷனல் கோஷன்ட்டை பத்தி, இமோஷனல் இன்டெலிஜென்ஸை பத்தி படிக்கும் பொழுது தெளிவா என்னன்னு பார்ப்போம். இமோஷனல் இன்டெலிஜென்ஸை அளக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இமோஷனல் கோஷன்ட். நம்மளுடைய இமோஷனல் கோஷன்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுது, சீரமைக்குது இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ல சில வகைகள் இருக்கு. இந்த வகைகள் என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம்.
இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய வகைகள்ல முதல்ல இருக்கக்கூடியது வேர்பல் கம்யூனிகேஷன். இது கம்யூனிகேஷன் தலைப்பு கீழேயும் வரும். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸுக்கு கீழே நம்ம இதை எதற்காக படிக்கிறோம்னா, நமக்கும் மற்றவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு கம்யூனிகேஷன் ஒரு முக்கியமான வழியாக இருக்கிறது. இப்போ இந்த கம்யூனிகேஷனை பத்தி பார்க்கும் பொழுது முதல்ல இருக்கக்கூடியது வேர்பல் கம்யூனிகேஷன். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸின் வகைகள். அதுல இருக்கக்கூடியது வேர்பல் கம்யூனிகேஷன் என்றால் நம்ம வார்த்தையை உபயோகித்து, வார்த்தை என்றால் எழுத்து மூலியமாக இருக்கக்கூடிய வார்த்தையா இருந்தாலும் சரி, இல்ல பேச்சு மூலியமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளா இருந்தாலும் சரி, வார்த்தைகளை உபயோகித்து நம்ம ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு தான் வேர்பல் கம்யூனிகேஷன் சொல்றோம். அடுத்து இருக்கக்கூடியது நான் வேர்பல் கம்யூனிகேஷன். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வேர்பல் கம்யூனிகேஷன். பேசாமலேயே நம்ம நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோ இல்ல ஆசிரியரோ, நமக்கு கொஞ்சம் சுப்பீரியரா இருக்கிறவங்க நம்ம ஏதாவது தப்பு செய்யும் பொழுது எல்லா இடத்துலயுமே வந்து பேச்சு மூலியமா நம்ம திட்டுறதோ மிரட்டுறதோ செய்ய மாட்டாங்க. சில சமயங்கள்ல கண்ணை காமிப்பாங்க, இல்ல சில சமயங்கள்ல மூஞ்சி சுழிப்பாங்க. அந்த நேரத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கோம் நம்ம செய்யக்கூடிய செயல் தவறாக இருக்குது, நம்ம செய்யற செயல்ல அவங்களுக்கு விருப்பம் இல்லை, நம்ம இதை செய்யக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இது அவர்கள் ஒரு விஷயத்த வார்த்தை மூலியமா சொல்லவில்லை, நமக்கு ஆனா அது புரியுது. அதுதான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். வார்த்தைகள் எழுத்து மூலியமாக இருந்தாலும் சரி, இந்த பேச்சு மூலியமாக இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்தவில்லை என்றால் அது நான் வெர்பல் கம்யூனிகேஷன். சைகை காமிப்பது, சிக்னல் காமிப்பது, இது எல்லாமே என்ன? நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான். அடுத்து லிஸ்னிங் ஸ்கில்ஸ். ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ளே இருக்கக்கூடிய தொடர்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும்னா இந்த லிஸ்னிங் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அது முக்கியமா சைக்காலஜிஸ்டுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். லிஸ்னிங் ஸ்கில்ஸ் எதுக்காக அவசியம், கேட்கும் திறன் எதுக்காக அவசியம்னு நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஒரு உறவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கணும்னா மற்றவர் என்ன சொல்றாருங்கிறத முழுமையா கேட்கணும். கேட்கும் பொழுதுதான் அவர்களுடைய பிரச்சனை என்ன, அவர்களோட சந்தோஷம் என்ன, அவர்களுக்கு என்ன உதவி செய்யலாங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். நம்ம ஒருவர் சொல்றதை கேட்காத பட்சத்துல கண்டிப்பா அந்த உறவுல விரிசல் வருவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது நம்ம பிராக்டிக்கலாவே தினசரி வாழ்க்கையில நம்ம உணர்ந்த விஷயமா இருக்கலாம், இல்ல கடந்து வந்த விஷயமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு நண்பர்களுக்கிடையே ஏதோ ஒரு வாக்குவாதம் வரும் பொழுது ஒருவர் சொல்வதை இன்னொருவர் கேட்க மாட்டாங்க. அந்த கேட்காத பட்சத்துலதான் என்ன, விரிசல் எண்ணம் அதிகரிக்கும். இப்ப கேட்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். லிஸ்னிங் ஸ்கில்ஸ் இன்டர்பர்சனல் ஸ்கில்ல ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்குது. அடுத்து இருக்கக்கூடியது நெகோசியேஷன். நெகோசியேஷன் என்றால் இருவருக்கிடையே ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்டை நம்ம உண்டு பண்ணுவது. ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். நாளைக்கு என்ன சாப்பிடலாங்கிறத வந்து குடும்பத்தினர் எல்லோரும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஒருவர் வந்து கொஞ்சம் லைட்டான உணவு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க கொஞ்சம் ஹெவியான உணவு சொல்றாங்க. ஒருவர் இட்லின்னு சொல்லும் பொழுது இன்னொருவர் தோசைன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அக்ரியபிள்னஸ் என்னவா இருக்கு, கம்மியாக இருக்கு. அக்ரிமெண்ட் எவ்வளவு இருக்கு, கம்மியாக இருக்கு. இப்போ நெகோசியேஷன் செய்யும் பொழுது எல்லோரும் சரி எல்லோருக்கும் இட்லி ஓகே, எல்லோருக்கும் தோசை சரிதான் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரே முடிவை எடுக்கிறது தான் நெகோசியேஷன். இந்த நெகோசியேஷன்ங்கிறது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குழுவாக இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை மேனேஜ் செய்ய முயற்சி செய்யும் பொழுது எல்லோருடைய அக்ரிமெண்ட்டும் இந்த இடத்துல அவசியமாக இருக்கிறது. ஒருவருக்கோ இருவருக்கோ அதுல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட் இல்லைங்கிற பட்சத்துல அவங்க வேலை வந்து குறைந்து விடும், இல்ல அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகரித்து விடும். இப்போ மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ரொம்ப அவசியமான விஷயம். இதை நெகோசியேஷன் முறையில நம்ம செய்யறோம். அடுத்து இதுல பாக்குறது ப்ராப்ளம் சால்விங். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ல ப்ராப்ளம் சால்விங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. ப்ராப்ளம் சால்விங் என்றால் பிரச்சனைக்கான தீர்வு காண்பது. குழுவாகவோ இல்ல தனியாகவோ இருவரும் இருக்கும் பொழுது பிரச்சனைக்கான தீர்வு காண்பதற்கு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்குது. இங்க அடுத்து நம்ம பாக்குறது அசர்ட்டிவ்னஸ். அசர்ட்டிவ்னஸ் என்றால், அசர்ட்டிவ்னஸுக்கு ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கோ. நம்ம அசர்ட்டிவ்னஸ் என்றால் நம்மளை நம்மளே காப்பாத்திக்குவது. அதுதான் அசர்ட்டிவ்னஸ்க்குள்ள வரும். உதாரணத்துக்கு நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம வந்து பிடிக்கல அந்த விஷயம், மற்றவர்களுக்காக செய்யாம எனக்கு இது பிடிக்கலைங்கிறத நம்ம தைரியமா சொல்லி நம்மள நம்ம காப்பாத்திப்பதுங்கிறது தான் அசர்ட்டிவ்னஸ். அசர்ட்டிவ்னஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம கன்ஃபர்மிட்டிக்குள்ள போயிடுவோம்.
இதுல அடுத்து இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்க்கான அட்வான்டேஜஸ் என்ன, இதற்கான பெனிஃபிட்ஸோ இல்ல நன்மைகளோ என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்க்கான அட்வான்டேஜஸ் இல்ல அதோடைய நன்மைகள்னு பார்க்கும் பொழுது, முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டு பண்ணுவதற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கீழே நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா உறவு முறையும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது. அடுத்ததுல பாக்குறது நம்மளுடைய டுகெதர்னஸ் இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ப்ரமோட் பண்ணுது. டுகெதர்னஸ் என்றால் ஒற்றுமை. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கும் பட்சத்துல இல்ல தேவையான அளவு இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய ஒற்றுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து இதுல பிரச்சனைகளை சரி செய்வது, செட்டிலிங் டிஸ்பியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். பிரச்சனைகளை சரி செய்வது, பிரச்சனைக்கான தீர்வு காண்பதற்கும் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் உதவிகரமா இருக்கு. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் என்ன, ஆட்டிடியூட், ஹேபிட், கர்டசி, எம்பத்தி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கீழே வருது. இன்னொரு நம்ம இதுல ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேட்டரா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதையும் சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட நல்லா இருந்துச்சுன்னா மற்றவர்களோடு நம்ம எம்பத்தட்டிக்கா இருக்கும். எம்பத்திங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லையா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும். எம்பத்தி என்றால் என்ன, மற்றவர்களிடத்திலிருந்து அவரை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வதுதான். அப்போ இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கும் பட்சத்துல நம்ம மற்றவர்களை எம்பத்தட்டிக்கா ஹேண்டில் பண்ணுவோங்கிறதும் இதோடைய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம ஒரு பெட்டர் லீடராக இருக்கலாம். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பெட்டர் லீடராக இருக்கலாம். ஏன்னா ஒரு குழுவுக்கு ஒரு லீடராக, தலைவராக இருக்கும் பொழுது குழுல இருக்கவர்கள் எல்லோருக்குமே அந்த தலைவரை பிடிக்கும். எதனால பிடிக்குதுன்னா அவர் மற்றவர்களோட அவருடைய உறவு நல்லா இருக்கு. அது எப்படி நல்லா இருக்கு, இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அவர்கிட்ட இந்த திறன்கள் நல்லா இருக்கிறதுனாலதான் மற்றவர்களுக்கும் அவருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப உறவு முறை நல்லா இருக்கு. அப்போ இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்குதுன்னா நம்ம ஒரு பெட்டர் லீடரா இருக்கலாம், ஒரு நல்ல தலைவராக இருக்கலாம். அடுத்து இதுல இருக்கக்கூடியது நம்ம ரிலேஷன்ஷிப்பை மேனேஜ் பண்றது. அதாவது நம்மளுடைய உறவு முறைகளை மேனேஜ் பண்றது, கையாளும் விதமே வித்தியாசமா இருக்கும். எடுத்த உடனே பட்டுன்னு பேச மாட்டாங்க, ரொம்ப அதிகமா கோவப்பட மாட்டாங்க, ரொம்ப செல்ஃபிஷா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க விஷயங்களை. யாரு, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நல்லா இருப்பவர்களுக்கு. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அதிகமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை, உறவு முறையை பெட்டரா மேனேஜ் பண்ணுவாங்க. அடுத்து பிரச்சனைக்கான தீர்வு காண்பது அவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாகத்தான் இருக்கும். இதோட சேர்த்து மற்றவர்கள் கிட்ட அவங்களுக்கு மரியாதை கூடும். ஒரு தலைவராக இருக்கும் பொழுது தலைவர் குழுவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த தலைவரை பிடிக்கும். அதோட சேர்த்து குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தலைவரை ஒரு மரியாதையோட தான் பார்ப்பாங்க, மரியாதையோட தான் செயல்படுவாங்க. அடுத்து இருக்கிறது தனிமை போக்கலாம். முதவே நான் குறிப்பிட்ட மாதிரி இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா லோன்லினஸ் குறைந்து விடும், தனிமைங்கிறது கம்மியா இருக்கும். ஏன்னா இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால உறவு முறை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல மற்றவங்களோட அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப பிணைப்போட இருப்பாங்க. மற்றவர்களோட அவங்க ரொம்ப அவங்களை சுத்தி நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க நிறைய சூழ்நிலையில. இப்போ லோன்லினஸ்ங்கிறது குறைந்து விடும். அடுத்து நம்ம பாக்குறது நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகும். நம்ம மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையா இருக்கட்டும், நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமா இருக்கட்டும், கண்டிப்பா அதை அதிகரித்து விடும். இன்னொரு விஷயம், நம்மளால குடும்பத்திலையும் வேலை செய்யற இடத்துலயும் ரொம்ப பெட்டரா ஃபங்க்ஷன் பண்ண முடியும். நம்ம பெட்டரா வேலை செய்வோம், நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் அந்த இடத்துல. அப்படிங்கிற பட்சத்துல என்னாகும், வேலையில முழு கவனமும் செலுத்துவோம் மற்றும் நம்மளுடைய வேலையில இருக்கக்கூடிய நம்மளோட சுற்றுச்சூழல் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், நேர்மறையான சுற்றுச்சூழலா நமக்கு அமையும். இது எல்லாமே நம்ம பார்த்த வரைக்கும் அட்வான்டேஜஸ், அதாவது பயன்கள். அடுத்து இதனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இதனால ஏற்படக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கும் பொழுது, ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ல ஒருவரும் மற்றவரும் பேசிக்கொள்ள முயற்சி செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, ஃபீட்பேக் தவறுதலா போயிருச்சுன்னா ஒருவர் மற்றவரை தவறுதலா புரிஞ்சுக்குவாங்க. மிஸ் இன்டர்பிரேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த உறவையே அது பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணம் பார்ப்போம். நான் ஒரு கருத்து சொல்றேன், அந்த கருத்துக்கு என் நண்பருக்கு வேறுபாடு இருக்கு. வேறுபாடு, நான் சொன்ன விதத்தை அவங்க வேற விதமா புரிஞ்சுக்கிட்டாங்கும் போது அந்த இடத்துல கருத்து வேறுபாடு ஆகி
உறவு முறை துண்டித்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு நெகட்டிவ்னு நம்ம சொல்லலாம், இல்ல இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்ல லிமிட்டேஷன் சொல்லலாம் இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸினுடையது. அடுத்து இதுல பார்க்கும் பொழுது நம்ம பவுண்டரி வயலேஷன் சொல்றோம். பவுண்டரி என்றால் நிறைய நேரங்கள்ல நம்ம உணர்ந்திருப்போம், வேலை செய்யற இடத்துல நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் தான் அவங்க கூட வச்சுக்கணும்னு முயற்சி செய்வோம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள வர்றதுக்கு முயற்சி செய்வாங்க. அதாவது வேலையில இருக்கக்கூடிய இடத்துல என்ன நடக்குது, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி ஒரு உறவு தான் நான் அவங்க கூட மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க என்னோட வீட்டை பத்தியும் என்னுடைய ஃபேமிலி பத்தியும் என்னுடைய நிறைய பர்சனலான விஷயங்களுக்குள்ள மூக்கு நுழைக்கிறாங்கிறது இருக்கும் இல்லையா. இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸினுடைய டிஸ்அட்வான்டேஜ் அதுதான். ரொம்ப அதிகமா நம்ம ஒருத்தர்கிட்ட நெருங்கிட்டோம், இல்ல அவங்க நம்ம கிட்ட ரொம்ப அதிகமா நெருங்கிட்டாங்கன்னா நம்மளுடைய பவுண்டரிஸை வந்து வயலேட் பண்றதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய பர்சனல் விஷயங்களை ரொம்ப அதிகமா அவங்க அதுல ஈடுபடுவாங்க. நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே தேவையில்லாம நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அது நமக்கு ஒரு அந்த உறவுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம இதுல பார்க்கும் பொழுது நம்மளுடைய இண்டிவிஜுவல் விஷயத்தையும் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் விஷயத்தையும் கண்டிப்பா பேலன்ஸ் பண்றது இதுல கடினமாகும். அது நம்ம இப்ப பார்த்த மாதிரியே உறவு முறையை துண்டிப்பதற்கும் இதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. நம்மளுடைய தனிப்பட்ட திறன்கள்ல இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ல என்னென்ன வருதுங்கிறத பார்த்தோம். அதோடைய வகைகள் எல்லாம் என்னங்கிறத பார்த்தோம். அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத நம்ம இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம இதுல பார்க்கக்கூடியது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், பயனுள்ள தொடர்புகள். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்பது ஒரு விஷயத்த, இது நம்ம தொழில்நுட்ப முறை இரண்டாக பார்க்கிறோம். அப்போ நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது மன அழுத்த மேலாண்மை தொழில்நுட்ப முறைகள் 3 கிட வரக்கூடியது. அதுல நம்ம முதல்ல பார்த்தது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், இரண்டாவது பார்க்க போறது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அதாவது பயனுள்ள தொடர்புகள். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்றால் நம்ம மற்றவர்களோட எப்படி தொடர்புல இருக்கோம், பேச்சு வழியா தொடர்புல இருக்குமா, எழுத்து வழியா தொடர்புல இருக்குமா, இல்ல பேசாமையும் எழுதாமையும் நான் வெர்பல் மூலியமாக தொடர்புல இருக்குமா, கம்யூனிகேட் செய்யறோமா, இது எல்லாமே தான் கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் நிறைய நேரங்கள்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு, அதாவது உதவிகரமாகவும் இருக்கு. நிறைய நேரங்கள் இதுவே ஒரு பிரச்சனையாகவும் மாறிவிடுகிறது. அப்போ ஒரு கம்யூனிகேஷனை எப்படி பயனுள்ளதாக மாற்ற வேணுங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். எப்படி எஃபெக்டிவாக இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஒருவரோட நம்ம தொடர்புல இருக்கும் பொழுது, கம்யூனிகேட் பண்ணும் பொழுது நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்துல அதே கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இல்ல, இன்எஃபெக்டிவா இருந்துச்சுன்னா நம்மளுடைய மன அழுத்தத்தை அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த பயனுள்ள தொடர்புகளில என்னென்ன விஷயங்கள் வருதுங்கிறத நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம். முதல்ல கம்யூனிகேஷன்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். கம்யூனிகேஷன் என்றால் இது நம்ம மற்றவர்கள் கூட ஒரு தொடர்புல இருக்கக்கூடிய விஷயம். எப்படியெல்லாம் தொடர்புல இருக்கலாம், எப்படியெல்லாம் கம்யூனிகேட் செய்யலாங்கிறது. முதல்ல சத்தம், ஒலி, சவுண்டை வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். உதாரணத்திற்கு ஒரு போர் சூழ்நிலையில இருக்கும் பொழுது, போர் சூழ்நிலையில நம்ம நிறைய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். மிருகங்கள் மாதிரி சத்தம் போடுவாங்க. அந்த மிருகங்கள் மாதிரி சத்தம் போடுவதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அது வந்து அந்த ராணுவ வீரர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்கும். அப்போ அந்த ஒலியை எழுப்பி நம்ம வந்து ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்றோம். இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கும் பொழுது, பள்ளியிலையும் கல்லூரியிலையும் பெல் அடிப்பாங்க, மணி அடிப்பாங்க இல்லையா. அப்போ அதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் தான். நம்ம கிட்ட பள்ளி நிர்வாகம் என்ன ஒரு விஷயத்த சொல்ல வருது, பள்ளி விட்டுருச்சு நீங்க வீட்டுக்கு போகலாங்கிற விஷயத்த சொல்ல வருது, இல்ல இப்ப நீங்க உங்களோட லஞ்ச் சாப்பிடலாங்கிற விஷயத்த சொல்ல வராங்க, அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் தான். இப்போ ஒலியை எழுப்பி கம்யூனிகேஷன்ல ஈடுபடுவதுங்கிறது ஒரு விதமான தொடர்பு தான். அடுத்து இதுல இருக்கக்கூடியது நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய நடத்தை மூலியமாக நம்ம நிறைய விஷயங்களை சொல்ல வருவோம். அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் முறைதான். இந்த விஷயத்த நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். என்ன விஷயத்தையெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா, முதல்ல நம்மளுடைய ஐடியாஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், உணர்வுகள், நம்மளுடைய எண்ணங்கள், இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நம்ம இந்த கம்யூனிகேஷன் மூலியமா வெளிப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். நம்மளுடைய ஐடியாஸ், ஃபீலிங், இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கம்யூனிகேஷன் மூலியமா வெளிப்படுத்துவோம்.
இப்ப இந்த கம்யூனிகேஷன்ல டூ வே ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. இது எப்படி ஒரு டூ வே ப்ராசஸாக இருக்குன்னு பார்க்கும்பொழுது, முதல்ல இருப்பவர் சென்டர், அதாவது மெசேஜ அனுப்புறவங்க. இன்னொருவர் ரிசீவர், இந்த செய்தியை ரிசீவ் பண்றவங்க, இந்த செய்தியை ஏற்றுக்கொள்பவர்கள். அப்போ அனுப்புவரும் இந்த செய்தியை பெறுபவரும் இவர்களுக்கிடையே ஒரு மெசேஜ் இருக்கு, ஒரு செய்தி இருக்கு. அந்த செய்தியை பெற்ற பிறகு இவர் என்ன செய்வாரு, திரும்ப அவருடைய ஃபீட்பேக் கொடுப்பாரு. சரிங்களா? அப்போ ஒரு பக்கத்துல சென்டர் இருக்கிறாரு, ஒரு பக்கத்துல ரிசீவர், அதாவது அனுப்புனரும் பெறுபவரும் இருக்கிறாங்க. அனுப்பவர் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, அதை பெற்றுக்கொண்டு இருவர் திரும்ப மெசேஜா அனுப்புறாங்க. அப்போ இது ஒரு சர்க்கிளாகத்தான் இருக்கிறது, இது ஒரு டூ வே ப்ராசஸ் ஆகத்தான் இருக்கிறது. முதல்ல செய்தியை பெற்றுக்கொண்டு ரிசீவர் திரும்ப அவருடைய செய்தியை அனுப்புறாரு. நம்ம ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபடும் பொழுது உங்க பேர் என்னன்னு கேக்குறோம், அங்க இருந்து திரும்ப பதில் வருது என் பேர் இதுன்னு. திரும்ப நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேக்குறாங்க, திரும்ப அங்க இருந்து ஒரு பதில் வருது. அப்ப இது டூ வே ப்ராசஸ். ஒருவர் மட்டும் செய்தியை அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அது ஒன் வே ப்ராசஸ். ஒன் வே ப்ராசஸ்ல என்ன இருக்கும்னா, உதாரணத்திற்கு நம்ம தினசரி தொலைக்காட்சி பாக்குறோம், தொலைக்காட்சியில செய்தி வருது, செய்தி வருவது நம்ம கிட்ட செய்தி முடிஞ்சிருது, நம்ம திரும்ப அந்த செய்தியாளர் கிட்ட வேற ஒரு விஷயம் பேசுறது கிடையாது. அது ஒன் வே ப்ராசஸ். அதாவது ஃபீட்பேக் இல்லாத இடத்துல ஒன் வே ப்ராசஸ் ஆகவும், ஃபீட்பேக் இருக்கக்கூடிய இடத்துல டூ வே ப்ராசஸ் ஆகவும் இருக்கு. இன்னொரு முறை சொல்றேன், டூ வே ப்ராசஸ்ங்கிறது அனுப்புனரும் பெறுபவரும் திரும்ப திரும்ப செய்திகளை மாற்றி மாற்றி பகிர்ந்து கொள்ளுவாங்க, அது ஒரு வட்டமாக இருக்கும். இதே ஒன் வே ப்ராசஸ்ங்கும் போது செய்தியை ஒருத்தர் அனுப்பி விடுவார், அதோட அது முடிஞ்சிடும். செய்தியை பெற்ற பிறகு நம்ம திரும்ப அதற்கான பதிலை கொடுக்க முடியாது. அது ஒன் வே ப்ராசஸ். நம்ம தொலைக்காட்சி பார்க்கறதா இருக்கலாம், இல்ல ரேடியோ கேட்கறதா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன, ஒன் வே ப்ராசஸ். கம்யூனிகேஷன் ஒன் வே ப்ராசஸ் ஆகவும் இருக்கிறது, டூ வே ப்ராசஸ் ஆகவும் இருக்கிறது. பெரும்பாலும் தினசரி வாழ்க்கையில நம்ம உபயோகிக்கக்கூடியது டூ வே ப்ராசஸ் ஆகத்தான் இருக்கு. அடுத்ததுல நம்ம பாக்குறது, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்றால் என்ன? இது ஒரு திறமை இல்லையா? மற்றவர்களோட நம்ம பேசுவது, கம்யூனிகேட் செய்வது ஒரு திறமை தான், கண்டிப்பா ஒரு திறன் தான். இந்த திறன் சிலர்கிட்ட ரொம்ப மேம்பட்டதாக இருக்கும், சிலர்கிட்ட இந்த திறன் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்ப இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்றால் என்னங்கிறத முதல்ல நம்ம பார்க்க போறோம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்றால் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது, இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மற்றவர்களோடு நம்ம பேசுவதற்கு நமக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய சில செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்க்க போறோம். இதுல மெசேஜ ஒருவருக்கும் மற்றொருவருக்கும் நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எஃபெக்டிவா இருக்கு. இதுல சென்டரும் ரிசீவரும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், அனுப்புனரும் பெறுபவரும் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்னன்னு பார்க்க போறோம்னா, வேஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், எப்படி நம்ம தொடர்புல இருக்கிறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். எப்படி கம்யூனிகேட் செய்யறோம், மற்றவர்களோட எப்படி செய்தியை பகிர்ந்துக்கிறோம், அதற்கான வழிமுறைகள் என்னங்கிறத பார்க்க போறோம். இது நம்ம இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ல பார்த்த மாதிரியே தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, வெர்பல் கம்யூனிகேஷன், அதாவது வார்த்தை மூலியமாகவோ எழுத்து மூலியமாகவோ செய்தியை நம்ம இன்னொருவருக்கு பகிர்வது வெர்பல் கம்யூனிகேஷன். இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அது வெர்பல் கம்யூனிகேஷன். பரீட்சையில நீங்க எழுதுவீங்க இல்லையா, அது வெர்பல் கம்யூனிகேஷன். நம்ம மெயில் பண்றது, மெசேஜ் பண்றது, இது எல்லாமே வெர்பல் கம்யூனிகேஷன் தான். அடுத்து இருக்கக்கூடியது நான் வெர்பல் கம்யூனிகேஷன். நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்றால் நம்மளுடைய பேச்சுக்களோ இல்ல நம்மளுடைய வார்த்தைகளோ எழுத்துக்களோ இல்லாததுதான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ், உட்காரும் விதம், நிற்கும் விதம், நம்மளுடைய கைகளை அசைப்பது, நம்மளுடைய பிஹேவியர், இது எல்லாமே என்ன, நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ஆகும். அடுத்து ரிட்டன் கம்யூனிகேஷன் தனியா இதுல குறிப்பிடுறாங்க. ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்பெசிபிக்கா இதுல சொல்லும் பொழுது நம்ம எழுத்துக்கள் இருக்கிறது தான் ரிட்டன் கம்யூனிகேஷன். செய்தி எழுதுவது மற்றும் மெயில் பண்ணுவது வெர்பல் கம்யூனிகேஷன் கீழே தான் வருது. தனியா ஸ்பெசிபிக்கா பிரிக்கும் பொழுது ரிட்டன் கம்யூனிகேஷன் குறிப்பிடுறோம் அதை நம்ம. அடுத்து லிஸ்னிங் கம்யூனிகேஷன். லிஸ்னிங் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு கம்யூனிகேஷன்ல. ஏன்னு பார்க்கும்பொழுது, ஒருவர் என்ன சொல்றாருன்னு நம்ம சரியா கேட்டு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதற்கான ஃபீட்பேக் நம்மளால சரியா கொடுக்க முடியும். இல்லைன்னா அந்த இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து கம்யூனிகேஷன்ல நம்மளுடைய வார்த்தைகள், பாடி லாங்குவேஜ்,
டோன், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்மளோட கம்யூனிகேஷன்ல இன்வால்வ் ஆகுது. இப்போ இதுல வேர்பல் கம்யூனிகேஷன்ல என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா நம்ம பார்க்க போறோம். வேர்பல் கம்யூனிகேஷன்ல வரக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய ஸ்போக்கன் வேர்ட்ஸ், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வேர்பல் கம்யூனிகேஷன்ல வருது. இரண்டாவதா இதுல என்ன வருதுன்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய டோன், மூன்றாவது நம்மளுடைய வால்யூம், அடுத்து இருக்கக்கூடியது ரிதம், அடுத்து கல்ச்சரல் டிஃபரன்ஸ் மற்றும் ஸ்லாங். ஸ்லாங் வந்து ஒரு மாவட்டத்திலையும் ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க இல்லையா? அர்த்தம் எல்லாம் ஒரே அர்த்தமா தான் இருக்கும். பட் வார்த்தைகள் வேறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்லாங்ல பேசுவாங்க. கல்ச்சரல் டிஃபரன்ஸ் இருக்கும், கலாச்சார முறைகள் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வேர்பல் கம்யூனிகேஷனுக்கு கீழே வருது. இது நான் வேர்பல் கம்யூனிகேஷனுக்கு கீழே என்னன்னு வருதுன்னு பார்த்தா, இதுல இருக்கக்கூடியது நம்மளுடைய பாடி மூவ்மெண்ட், நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அசைவுகள் எல்லாமே நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான். நம்ம கை இந்த பக்கம் காமிக்கிறதும் இந்த பக்கம் காமிக்கிறதும் என்ன புரிஞ்சுமா, அந்த பக்கம் இருக்கு அந்த வீடு, நீங்க கேட்கிற வழி இந்த பக்கம் இருக்கு. கை கால் அசைவு, நம்மளுடைய உடல் அசைவு மூலியமாகவும் நம்ம ஒரு செய்தியை இன்னொருத்தருக்கு சொல்லலாம். அடுத்து நம்மளுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு, நம்மளுடைய தோற்றத்தை வச்சு கூட ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பர்சனல் ஸ்பேஸும் இதுல இருக்கு. பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய பாடி லாங்குவேஜும் இதுல ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. லிஸ்னிங் ஸ்கில்ஸ், இந்த லிஸ்னிங் ஸ்கில்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கும்பொழுது லிஸ்னிங் ஸ்கில்ஸ்ல ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ்ல முதல்ல வரக்கூடியது ரிசீவ். நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு செய்தியை ரிசீவ் பண்றோம், நம்ம அந்த செய்தியை வாங்கிக்கிறோம், பெற்றுக்கொள்ளும். இந்த செய்தியை பெற்றதுக்கு அப்புறமா நம்ம அதுல இருந்து ஒண்ணு செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா அடுத்து இன்டர்பிரேட் பண்றோம். இது ஒரு உதாரணத்தோட அடுத்து நம்ம புரிஞ்சுப்போம். இதுல என்ன ப்ராசஸ் இருக்கு, என்ன ஸ்டேஜஸ் இருக்குங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக்கிக்கலாம். முதல்ல செய்தியை ரிசீவ் பண்றோம், இரண்டாவது செலக்ட், மூன்றாவது இதை இன்டர்பிரேட் பண்ணுவது, நான்காவது அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்வது, ஐந்தாவது இவாலுவேட், ஆறாவது ரிசால்வ். ஒரு உதாரணத்தோட இது தெளிவாக்கிக்கலாம். முதல்ல நம்ம ஒரு கூட்டத்துல நின்றுட்டு இருக்கோம். கூட்டத்துல நின்றுட்டு இருக்கும் பொழுது நிறைய சத்தங்கள் இருக்கும் நம்மளை சுத்தி. சத்தங்கள் எல்லாம் என்ன பண்றோம், காது கண்டிப்பா அந்த சத்தங்கள் எல்லா சத்தங்களையும் கேட்டுட்டுதான் இருக்கு. ரிசீவ் பண்ணது. இரண்டாவதாக இருக்கக்கூடிய நிலையில நம்ம செலக்ட் பண்றோம். ஏதோ ஒரு விஷயத்த, நம்ம பேரை யாராவது கூப்பிட்டாங்கன்னா எல்லா சத்தத்துல இருந்தும் நம்ம பேரு மட்டும்தான் நம்ம கவனிப்போம் இல்லையா? அப்போ அந்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை நம்ம செலக்ட் பண்றோம். மூன்றாவதாக இருக்கக்கூடியது இன்டர்பிரேட். எதுக்காக நம்மளை கூப்பிடுறாங்க, நம்மளை இப்ப ஏதாவது வேலை வாங்குவாங்களா, இல்ல ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்ல போறாங்களா, இல்ல நமக்கு இது சேஃபா அப்படிங்கறத இன்டர்பிரேட் பண்றோம், அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம். அதாவது அண்டர்ஸ்டாண்டுங்கிறது நம்மளுடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல புரிஞ்சுக்கிறோம். நம்ம பேரை தான் கூப்பிடுறாங்களா, இல்ல நம்ம பேர் கொண்ட வேற யாரையாவது கூப்பிடுறாங்களாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம். அடுத்தவதாக இருக்கக்கூடியது இவாலுவேட். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இவாலுவேட் பண்றோம். சரியான செய்தியா தவறான செய்தியாங்கிறத இவாலுவேட் பண்ணிட்டு கடைசியா நம்ம என்ன பண்றோம்னா இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், போகலாமா வேண்டாமா, நம்ம பேரை கூப்பிட்டுருக்காங்க போகலாமா வேண்டாமாங்கிறத கடைசி நிலையாக ரிசால்வ் பண்றோம். லிஸ்னிங்ல இத்தனை விஷயங்கள் இருக்கு. கூட்டத்துக்கிடையே இருக்கும் பொழுது நமக்கு எல்லா சத்தமும் காதுல கேக்குது. இரண்டாவது அந்த சத்தத்துல ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் நம்ம செலக்ட் பண்றோம். மூன்றாவது அது நம்ம பேர் தானாங்கிறத இன்டர்பிரேட் பண்றோம். அடுத்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் இவாலுவேட் பண்றோம், கடைசியா ரிசால்வ் பண்றோம். இதுதான் லிஸ்னிங்ல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்டைல். எல்லாருக்கும் பேசுறதுலயோ இல்ல கம்யூனிகேட் பண்றதுல வெவ்வேறு ஸ்டைல்ஸ் இருக்கும். அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இருக்கக்கூடியது பாசிவ் ஸ்டைல். பாசிவ் ஸ்டைல் என்றால் என்னன்னு பார்க்கும் பொழுது, பாசிவ் ஸ்டைல்ல நம்ம நம்மளை காப்பாத்திக்க மாட்டோம். ஒருத்தர் நம்மகிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எசர்டிவ்னஸ் குறைவா இருக்கும். நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அதை கேட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு மாற்று கருத்து சொல்லவே மாட்டோம். மாற்று கருத்து நம்ம கிட்ட இருந்தாலுமே நம்ம அதை சொல்ல மாட்டோம். பாசிவ் கம்யூனிகேட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்களோட கருத்தை வைக்கவே மாட்டாங்க. அடுத்து இருக்கக்கூடியது எக்ரெசிவ் கம்யூனிகேட்டர்ஸ். எக்ரெசிவ்ங்கிற வார்த்தையிலே நமக்கு புரியுது இல்லையா, ரொம்ப கோவமா இருப்பாங்க.
அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு வந்து துன்புறுத்துவாங்க, கோவப்படுத்துவாங்க, தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. அவங்கலாம் அக்ரெசிவ் கம்யூனிகேட்டர்ஸ். நம்ம ரொம்ப நுணுக்கமா கவனிக்கும் பொழுது, இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மள சுத்தி இருந்துட்டே தான் இருக்காங்க. இப்ப நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு சிலர் ஞாபகத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ பாசிவ் கம்யூனிகேட்டர்ஸ் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க. அக்ரெசிவ் கம்யூனிகேட்டர்ஸ் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப கோவப்படுவாங்க. மற்றவர்கள துன்புறுத்துவாங்க சில சமயங்கள் வார்த்தைகள்னாலயோ, இல்ல அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்னாலயோ. அடுத்து அசர்ட்டிவ் கம்யூனிகேட்டர்ஸ். அசர்ட்டிவ் கம்யூனிகேட்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை காப்பாத்திக்குவாங்க. அதே நேரத்துல மாற்று கருத்தும் சொல்லுவாங்க. ஆனா அதை ரொம்ப கோவமா சொல்ல மாட்டாங்க. இவங்க பாசிவ்க்கும் அக்ரெசிவ்க்கும் நடுவுலன்னு வச்சுக்கலாம். யாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டேவும் இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் துன்புறுத்தவும் மாட்டாங்க. தன்னை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதே நேரம் மாற்று கருத்தும் சொல்லுவதற்கும் முயற்சி செய்வாங்க. இவங்கதான் அசர்ட்டிவ் கம்யூனிகேட்டர்ஸ். மற்றவர்களை வந்து மதிக்கிறதும் அசர்ட்டிவ் கம்யூனிகேட்டர்ஸ் கிட்ட அதிகமா இருக்கும். தன்னை மதிப்பதும் மற்றவர்களை மதிப்பதும் அசர்ட்டிவ் கம்யூனிகேட்டர்ஸ் கிட்ட அதிகமாகத்தான் இருக்கும். அடுத்து நம்ம எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்னங்கிறத பார்க்க போறோம். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு அப்புறம் தடைகள், இந்த செய்தியை வந்து நம்ம கொடுப்பதில் என்னென்ன தடைகள் வருதுங்கிறதையும் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இந்த பயனுள்ள தொடர்புல எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் மற்றும் நான் எஃபெக்டிவ் இன்எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்னன்னு பார்ப்போம். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்றால் பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக கம்யூனிகேஷன் இருக்கும் பொழுது இந்த கம்யூனிகேஷன்ல அந்த தொடர்புல நம்ம ஆக்டிவா இருப்போம். அடுத்து நம்ம கவனம் செலுத்துவோம். பே அட்டென்ஷன் இருக்கும் அந்த இடத்துல. அடுத்து கேள்விகள் கேட்போம். அட்டென்ஷன் இருக்கும் பொழுது கண்டிப்பா கேள்விகள் வரும்பொழுது கேள்விகள் கேட்போம். அடுத்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை சேகரித்து வைத்துக் கொள்வோம். இது ஒரு ஒரு பள்ளியிலேயோ இல்ல கல்லூரியிலேயோ ஒரு ஆசிரியர் வந்து பாடம் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம முதல்ல என்ன செய்வோம், ஆக்டிவா ஃபோக்கஸ்டா அவங்க சொல்றத கவனிப்போம். இரண்டாவது என்ன பண்ணுவோம், நம்ம அட்டென்ஷன். அடுத்து நமக்கு ஏதாவது அவங்க சொல்றது புரியலையோ இல்ல அதுல இருந்து ஏதாவது கேள்வி வருதுங்கும் போது கேள்வி கேட்போம். அவங்க சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம நோட்ல எழுதிக்குவோம், இல்லைன்னா நம்ம மனசுல வச்சுட்டு அதை சேகரித்து வைத்துக் கொள்வோம். இது ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இதுக்கு அப்படியே எதிர்மறையாக இருப்பதுதான் என்ன, இன்எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இதுல கவனிக்கவே மாட்டாங்க. என்ன சொன்னாலும் பாசிவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேள்விகள் கேட்க மாட்டாங்க. அட்டென்ஷன் இருக்காது அவங்களுக்கு. மற்றும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேகரித்து வச்சுக்க மாட்டாங்க. டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும் இன்ஃபர்மேஷன்ல. அடுத்து நம்ம பேரியர்ஸ் டு கம்யூனிகேஷன் பார்க்க போறோம். பேரியர்ஸ் டு கம்யூனிகேஷன் என்றால் தடைகள், என்னென்ன தடைகள் வருதுங்கிறத பார்க்க போறோம். நம்ம எஃபெக்டிவா கம்யூனிகேஷன் செய்யும் பொழுது அதுல என்ன மாதிரியான தடைகள்னா, இந்த தடைகளை 3 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். முதல்ல இருக்கக்கூடியது பிசிக்கல் பேரியர், இரண்டாவதாக இருக்கக்கூடியது சைக்கலாஜிக்கல் பேரியர், மூன்றாவது வந்து நம்ம கிட்ட இருக்கிறது கல்ச்சுரல் பேரியர். முதல்ல பிசிக்கல் பேரியர்னா என்னன்னு பார்க்க போறோம். பிசிக்கல் பேரியர்ல நம்மளுடைய சுற்றுச்சூழல் ரொம்ப சத்தமா இருக்கும் பொழுது நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்கும் போது நம்மளால கேட்க முடியாது. ஒரு நல்ல உதாரணம் என்னன்னு பார்த்தா, கோயில் திருவிழாலாம் வரும் பொழுது இந்த ரேடியோ செட் எல்லாம் ரொம்ப ரொம்ப சத்தமாக இருக்கும் இல்லையா? அந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் தூரத்துல இருக்கிறவங்க சாதாரணமா பேசும்போது நமக்கு கேட்கும். ஆனா அந்த சவுண்டுல நமக்கு என்ன ஆகும், அவங்க பேசுறது கேட்காது. அந்த இடத்துல நம்மளுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், சரியாக இருக்காது. அவங்க சொல்றத நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது என்ன, பிசிக்கல் பேரியர். இரண்டாவது என்னன்னா நேரம். நம்ம வந்து நேரம் குறைவா இருக்கும்பொழுது அம்மா ஏதோ விஷயம் சொல்றாங்க, செஞ்சுட்டு வாங்க இன்னைக்கு வரும்பொழுது, இல்ல இந்த பொருள் வாங்கிட்டு வாங்கன்னா நம்ம அவசரத்துல இருப்போம். அப்பதான் காலேஜுக்கு கிளம்புற அவசரத்துல இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், அவங்க சொல்றதை நம்ம பாதி கேட்போம், பாதி கேட்காம இருப்போம். போன் பேசும்போது நம்ம கிட்ட நேரம் இல்லைங்கும் போது அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம பாதியை கேட்டுட்டு மீதி கட் பண்ணிடுவோம். இதெல்லாம் என்ன, பிசிக்கல் பேரியர். அடுத்து நம்ம சைக்கலாஜிக்கல் பேரியர்னு பார்க்கும்பொழுது, சைக்கலாஜிக்கல் பேரியர்ல நமக்கு இன்னைக்கு ஏதோ மன உளைச்சல் இருக்கு, ஏதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் பொழுது ஒருவர் சொல்றத நம்மனால முழுசா கேட்க முடியாது, எஃபெக்டிவா அவங்க கிட்ட நம்மனால பேச முடியாது. இப்போ உதாரணத்திற்கு இன்னைக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, இல்ல வேலை செய்யற இடத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, வேலை நிறைய இருக்கு. இப்போ வீட்டுக்கு வந்து என்ன ஆகும், குடும்பத்தினரோட நம்மனால நேரம் செலவிட முடியாது, அவங்க கூட நம்மனால ஒழுங்கா பேச முடியாது, ரொம்ப சந்தோஷமா பேச முடியாது. அது ஒரு உளவியல் தடைன்னு நம்ம சொல்றோம். இன்னொன்னு வந்து பர்செப்ஷன். ஒருவர் வந்து ஒரு விஷயத்த அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லும் போது நம்ம அதை வேற மாதிரி புரிஞ்சுக்குவோம். அப்ப என்ன ஆகும், அவங்க சொல்ற விஷயத்த நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியரா இந்த இடத்துல இருக்கு. கல்ச்சுரல் பேரியர்ல முதல் விஷயம் மொழி, லாங்குவேஜ். இப்போ ஹிந்தியில பேசும் பொழுது
நமக்கு புரியுதற்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இல்ல நம்மளோட தமிழ் அவன் பேசும்பொழுது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. வேற நாட்டு மொழியோ சைனீஸோ ஸ்பானிஷோ பேசும்போது நமக்கு அது புரியாது. அப்ப என்ன சொல்ல வர்றாங்கங்கிறதுக்கு நம்ம சைகை மட்டும்தான் உபயோகிச்சு அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்ய வேண்டும். சைகை எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குமானா சில சமயங்கள்ல அதுலயும் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம இதுல பார்க்கும் பொழுது ஸ்டீரியோ டைப்ப சொல்றாங்க. ஸ்டீரியோ டைப்னா சில இடங்கள்ல நம்பிக்கை இருக்கும் இல்லையா, சில இடங்கள்ல நிறைய மூட நம்பிக்கையாக இருக்கலாம், இல்ல சாதாரணமான நம்பிக்கையாக இருக்கலாம். அந்த நம்பிக்கையில நமக்கு அந்த நம்பிக்கை பிடிக்கலங்கும் போது அந்த இடத்துல கம்யூனிகேஷன் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணத்திற்கு சில கிராமங்கள்ல, எல்லா கிராமங்களும் சொல்ல முடியாது, சில கிராமங்கள்ல வந்து ரிலீஜியஸா நிறைய தடைகள் இருக்கும். இந்த நேரத்துக்கு மேல வெளியே போகக்கூடாது, இல்ல இந்த நிறைய ஆடை அணியக்கூடாது, இந்த நேரத்தின் ஆடை அணியக்கூடாது, நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்ப அது நமக்கு அந்த மேல நம்பிக்கை இல்லைன்னா அவங்க சொல்றத நம்ம தெளிவா முழுசா கேட்டு புரிஞ்சுக்க மாட்டோம், உள்வாங்கிக்க மாட்டோம். அது ஒரு பேரியராக இருக்கு, தடையாக இருக்கு. அடுத்து நம்ம இதுல பார்க்கக்கூடியது இந்த பேரியர்ஸை வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை எப்படி நம்ம மேம்படுத்தலாங்கிறத பார்க்க போறோம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை மேம்படுத்துவதற்கு முதல்ல விஷயம் என்னன்னா, நமக்கு தெளிவான நாலேஜ் இருக்கணும், தெளிவான அறிவு இருக்கணும். நம்ம இப்ப எந்த விஷயத்த பத்தி பேசுறோமோ அந்த விஷயத்த பத்தின முழு அறிவு நம்ம சேகரிச்சுக்கணும். உதாரணத்திற்கு இப்ப நான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பத்தியும் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம்னா, நான் அந்த சப்ஜெக்டை பத்தி முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நடத்தினாதான் கம்யூனிகேஷன் என்னவாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். ஆசிரியர் வந்து பள்ளியிலயோ கல்லூரியிலயோ அவங்களுக்கு அந்த டாபிக் நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா தான் நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அப்போ கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து இருக்கக்கூடியது நோ யோர் ஆடியன்ஸ் சொல்றாங்க. நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்க என்ன மாதிரி குரூப்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு முதல் வகுப்பு மாணவர்களுக்கு நான் இப்ப இந்த ரேஞ்சில் நடத்த முடியாது இல்லையா. ஒரு முதல் வகுப்பு மாணவருக்கு ஏபிசிடியோ 1 2 3 மட்டும்தான் நான் அவங்களுக்கு நடத்தணும். அப்பதான் கம்யூனிகேஷன் பெட்டரா இருக்கும். அப்பதான் அவங்க நான் என்ன சொல்றேங்கிறத புரிஞ்சுக்க முடியும். நான் அவங்க கிட்ட வந்து நாசாவை பத்தியும் இஸ்ரோவை பத்தியும் பேச முடியாது, ஏன்னா அவங்கனால அதை புரிஞ்சுக்க முடியாது. அதனால நம்மளுடைய ஆடியன்ஸ் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய தொடர்பை நம்ம மேம்படுத்திக்கணுங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்து இதுல சில ரொம்ப ஸ்பெசிபிக்கான விஷயங்கள் இதுல சொல்றாங்க. முதல்ல மெசேஜ். நம்ம கொடுக்குற செய்தி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கணும், வளவளன்னு இருக்காம கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கணும். என்ன சொல்றோங்கிறது தெளிவா புரிஞ்சுக்க மாதிரி நம்மளுடைய செய்தியை நம்ம வடிவமைக்கணும். அடுத்து இருக்கக்கூடியது சேனல். சேனல் என்றால் எந்த மூலியமா நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். உதாரணத்துக்கு போன் மூலியமா கொடுக்குறோமா, இல்ல நேருக்கு நேரா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமா, இல்ல செய்தி மூலியமா, தொலைக்காட்சி மூலியமா அந்த இன்ஃபர்மேஷனா. இந்த சேனல் வந்து நம்ம ப்ராப்பரா டிசைட் பண்ணணும். அந்த சேனல்ல பேரியர்ஸ் இருக்கக்கூடாது. நேருக்கு நேர் பேசும்பொழுது சுற்றுச்சூழல் முழுக்க சத்தமாக இருந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனை, பேரியராகத்தான் இருக்கும். போன்ல பேசும்பொழுது சிக்னல் சரியாக இருக்கணும், சேனல்ல பிரச்சனை இருக்கக்கூடாது. இது எல்லாமே நமக்கு சரியாக இருந்துச்சுன்னா கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்குங்கிறது சொல்றாங்க. அடுத்து ஃபீட்பேக். ஃபீட்பேக் வேர்பலாக இருக்கலாம், இல்ல நான் வேர்பலாக இருக்கலாம். இந்த ஃபீட்பேக் வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்மளுடைய பதட்டத்தை, நம்மளுடைய கோபத்தை, நம்மளுடைய இமோஷனல் விஷயங்களை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி செய்யணும். இதுல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் சுய விழிப்புணர்வு, அதாவது செல்ஃப் அவேர்னஸ். சுய விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். நம்மளை பத்தி நமக்கு தெளிவா தெரிஞ்சாதான் மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும், இல்ல மற்றவர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்ய முடியும். முக்கியமா நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த தொழில, சர்வீஸ் செய்யக்கூடிய இந்த தொழில இருக்கும் பொழுது சைக்காலஜிஸ்டாக நம்மளை பத்தின தெளிவான அறிவு நமக்கு இருக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்ப இந்த சுய விழிப்புணர்வுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் வருது, என்ன விஷயம் நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு சுய விழிப்புணர்வு இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கலாம்னா, முதல்ல நம்மளுடைய ஆட்டிடியூட் என்றால் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வேல்யூ, நம்மளுடைய பிலீஃப், இது எல்லாமே தான் நம்மளுடைய ஆட்டிடியூட். நம்மளுடைய ஆட்டிடியூட் பத்தி நமக்கு தெரியணும். இரண்டாவது விஷயம், நம்மளுடைய உணர்வுகளை பத்தி நமக்கு தெரியும், ஃபீலிங்ஸ் பத்தி நமக்கு புரிஞ்சுக்க முடியணும். அடுத்து நம்மளுடைய டிசையர்ஸ், நம்மளுடைய ஆசைகள், வெறுப்புகள், இதை பத்தி எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய வீக்னஸ் என்னங்கிற தெளிவான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாத்திலும் நமக்கு புரிதல் இருந்துச்சுன்னா
நமக்கு செல்ஃப் அவேர்னஸ் இல்ல சுய விழிப்புணர்வு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த செல்ஃப் அவேர்னஸ்ல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இந்த செல்ஃப் அவேர்னஸ கிரியேட் பண்ணலாம், இந்த செல்ஃப் அவேர்னஸ சுய விழிப்புணர்வை எப்படி நம்ம செய்யலாம்னு பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம நம்மளை பத்தி யோசிச்சு பார்க்கணும். செல்ஃப் அவேர்னஸ் எப்படி நம்ம பெட்டரா என்ஹான்ஸ் பண்ணலாம்னு பாக்குறப்போ முதல்ல நம்ம கிட்ட கேள்விகள் கேட்கணும். அடுத்து மற்றவர்கள் கிட்ட கேட்கணும். மற்றவர்கள் என்றால் சும்மா யாரோ ஒருவர்கிட்ட இல்ல, நம்மளுடைய நெருக்கமாக இருப்பவர்கள், நம்மளுடைய சுற்றுச்சூழல்ல நம்ம கூட பர்சனல் ஸ்பேஸ்லயும் ப்ரொஃபஷனல் ஸ்பேஸ்லயும் நம்ம கூட கொஞ்சம் நெருக்கமா இருப்பவர்கள் கிட்ட நம்மளை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கணும். அதாவது டெஸ்ட்னா மெடிக்கல் டெஸ்ட் பத்தி சொல்லல, சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட்ஸ்ல நம்மளுக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஜொஹாரி விண்டோங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. ஜொஹாரி விண்டோங்கிறது ஒரு டெஸ்ட் இல்ல ஒரு டெக்னிக், ஒரு அசஸ்மெண்ட் முறைன்னு வச்சுக்கலாம். இந்த ஜொஹாரி விண்டோல என்ன பண்ணுவாங்கன்னா இதுல ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. முதல்ல நம்மளை பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயம், இன்னொன்னு அத நோன் டு அதர்ஸ்ன்னு சொல்றோம். முதல்ல நோன் டு செல்ஃப், நமக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சது. அடுத்து நோன் டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு நம்மளை பத்தி தெரிந்தது. அடுத்து நாட் நோன் டு செல்ஃப், நமக்கு நம்மளை பத்தி தெரியாதது. முதல்ல என்ன, நமக்கு நம்மளை பத்தி தெரிஞ்ச விஷயம். இரண்டாவது நமக்கு நம்மளை பத்தி தெரியாத விஷயம். மூன்றாவது மற்றவர்களுக்கு நம்மளை பத்தி தெரிந்த விஷயம். நான்காவது மற்றவர்களுக்கு நம்மளை பத்தி தெரியாத விஷயம். அப்போ இதுல 2 விஷயம் நம்மளோட சம்பந்தப்பட்டு இருக்கிறது, 2 விஷயம் மற்றவர்களோட சம்பந்தப்பட்டு இருக்கிறது. எனக்கு என்னை பத்தி தெளிவா தெரியும், அது ஒரு ஏரியா. இன்னொன்னு எனக்கு என்னை பத்தி தெரியாது, இன்னொரு ஏரியா. அவங்களுக்கு என்னை பத்தி தெரியுங்கிறது 3வது ஏரியா. அவங்களுக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாதுங்கிறது 4வது ஏரியா. இதோடைய காம்பினேஷன் தான் ஜொஹாரி விண்டோன்னு நம்ம சொல்றோம். இதுல முதல்ல இருக்கக்கூடியது ஓப்பன் சொல்றோம். ஓப்பன் என்றால் என்ன, எனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும், மற்றவங்களுக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும். உதாரணத்துக்கு அம்மா அப்பா மற்றும் சகோதர சகோதரிகள், நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, இவங்களுக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும் இல்லையா. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கும் தெரியும். உதாரணத்துக்கு காலையில 8 மணிக்கு தான் எந்திரிப்போம்னு நம்ம அம்மா அப்பாவுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அப்ப அந்த விஷயம் என்ன, ஓப்பனா இருக்கு. செல்ஃப் அவேர்னஸ் என்ன, நம்மளை பத்தி நமக்கும் அவேர்னஸ் இருக்கு, அவங்களுக்கும் அவேர்னஸ் இருக்கு. இது ஓப்பன் டைப்னு சொல்றோம். அடுத்த டைப் பிளைண்ட்னு சொல்றோம். பிளைண்ட் என்றால் எனக்கு என்னை பத்தி இந்த விஷயம் தெரியாது, ஆனா மற்றவர்களுக்கு தெரியும். உதாரணம் பார்க்கும் பொழுது நம்ம தொலைக்காட்சி பார்க்கும் பொழுது இப்படி தலை சாய்ச்சிட்டு பார்ப்போம், இல்ல ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்து பார்ப்போங்கிற கவனம் நமக்கு இருக்காது, ஆனா நம்மளை கவனிக்கிறவங்களுக்கு அது தெரியும். அப்ப அது என்ன, நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு அதோடைய அவேர்னஸ் இல்லைனாலுமே நம்ம அம்மா அப்பாக்கோ நம்மளுடைய சுற்றுச்சூழல் ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்களுக்கு நம்மளை பத்தி சில விஷயங்கள் தெளிவா தெரியும், ஆனா நமக்கு அது தெரியாது. நமக்கு தெரியாது, ஆனா மற்றவர்களுக்கு தெரியும். அது என்ன, பிளைண்ட். நம்ம பிளைண்டா இருக்கோம் நம்மளுடைய செல்ஃப் அவேர்னஸ்ல, அத பிளைண்ட்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னா ஹிடன். ஹிடன்னா நமக்கு தெரியும் அந்த விஷயம் நம்மளை பத்தி, ஆனா மத்தவங்களுக்கு அது தெரியாது. உதாரணத்திற்கு நம்ம வீட்டுல ரொம்ப ரொம்ப கோவப்படுவோம், என்ன விஷயம் எடுத்தாலும் சிடு சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுவோம். ஆனா அதே நம்ம கல்லூரியிலயோ பள்ளியிலயோ இல்ல வேலை செய்யற இடத்துக்கு போகும்பொழுது அந்த கோபத்தை நம்ம வெளிக்காமிக்கவே மாட்டோம். அது என்னவா இருக்கும், ஹிடனா இருக்கும், மறைந்திருக்கும். நமக்கு நம்மளை பத்தின விஷயம் நமக்கு தெரியும், ஆனா மற்றவர்களுக்கு அதை காமிக்கவே மாட்டோம். அதுதான் 3வதாக இருக்கக்கூடிய ஹிடன்னு சொல்லுவோம். மறைச்சு வச்சுக்குவோம் நம்மளுடைய சில சீக்ரெட்ஸை, நம்மளுடைய சில ட்ரேட்ஸை, நம்மளுடைய சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம், மறைச்சு வச்சுக்குவோம். அடுத்து அன்னோன். அன்னோனுங்கிற விஷயம் எனக்கும் என்னை பத்தி தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. இது அன்னோன். ஒரு தடவை தெளிவா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஓப்பன். ஓப்பன்னா எனக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். இது ஓப்பன். நோன் டு செல்ஃப், நோன் டு அதர்ஸ், ஓப்பன். இரண்டாவது பிளைண்ட். பிளைண்ட்னா எனக்கு தெரியாது, நாட் நோன் டு செல்ஃப், மற்றவர்களுக்கு தெரியும், நோன் டு அதர்ஸ். எனக்கு தெரியாது, ஆனா மற்றவங்களுக்கு என்னை பத்தி இந்த விஷயம் தெரியும், அத பிளைண்ட்னு சொல்றோம். 3வதாக இருக்கக்கூடியது நோன் டு செல்ஃப், ஹிடன்னு சொல்றோம் இல்லையா. எனக்கு தெரியும், ஆனா அந்த எந்த சூழ்நிலையிலும் மற்றவங்களுக்கு தெரிய வைக்க மாட்டேன், நாட் நோன் டு அதர்ஸ்.
known to self, not known to others. மறைக்கப்பட்ட விஷயங்கள் hidden. அடுத்து இருக்கக்கூடியது unknown. யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் என்னைய பத்தி தெரியாது. இது unknown. செல்ஃப் அவேர்னஸ் நம்ம இப்படிதான் கிரியேட் பண்ணணும். செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும், மினிமம் அவேர்னஸ் இருக்குங்கிறது எதுல இருக்கும்னா பிளைண்ட்லயும் அன்னோன்லயும் மினிமமா இருக்கும். பிளைண்ட பாத்துக்கங்க, உங்களுக்கே உங்களை பத்தி தெரியாதுங்கும் போது அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லை. அன்னோன்லயும் உங்களுக்கு உங்களை பத்தி தெரியாது, அதுல மினிமம் அவேர்னஸ் தான் இருக்கு. இதே மேக்ஸிமம் அவேர்னஸ் இருக்கிறது ஓப்பன்லயும் ஹிடன்லயும். இதுல உங்களுக்கு உங்களை பத்தி தெளிவா தெரியுது, மற்றும் பிளைண்ட் ஹிடன்லயும் உங்களுக்கு உங்களை பத்தி தெரியுது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, மறைச்சு வச்சிருக்கீங்க மத்தவங்க கிட்ட. இதுல நல்ல மேக்ஸிமம் அவேர்னஸ் எதுல இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஓப்பன்லயும் ஹிடன்லயும் மேக்ஸிமம் அவேர்னஸ் இருக்கு. இதே பிளைண்ட்லயும் அன்னோன்லயும் மினிமம் அவேர்னஸ் இருக்கு. அப்போ நமக்கு நம்மளுடைய செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும், தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஓப்பன் ஆகவும் ஹிடன் ஆகவும் இருந்தா நம்மளுடைய செல்ஃப் அவேர்னஸ் அதிகமா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இந்த செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகவும் செல்ஃப் எஸ்டீம் குறைவாகவும் இருக்கிற ரெண்டு ஏரியா பார்க்கிறோம். நம்ம கிட்ட செல்ஃப் அவேர்னஸ் அதிகமா இருக்கும்போது நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமும் அதிகமா இருக்கும். செல்ஃப் எஸ்டீம் அதிகமா இருக்கும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கை, நம்ம மேல இருக்கக்கூடிய நம்மளோட நம்பிக்கை அதிகமா இருக்கும் பட்சத்துல சந்தோஷமா இருக்கும், ப்ரௌடா ஃபீல் பண்ணுவோம், மற்றும் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருப்போம், மோட்டிவேட்டடா இருப்போம், நம்மளுடைய இலக்கு அடைவதற்கு அதிகமா வேலை செய்வோம். இதே நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் குறைவாக இருக்கும், செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு தெளிவா இல்லைங்கிற பட்சத்துல செல்ஃப் எஸ்டீம் குறைவாக இருக்கும். அது யார் யாருக்கு இருக்கும்னா பிளைண்டும் அன்னோன் டைப் இருக்கிறவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப மினிமமா இருக்கு. இதுல ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க, மோட்டிவேஷன் குறைவா இருக்கும், இலக்கை அடைவதற்கு ரொம்ப அதிகமா முயற்சி செய்ய மாட்டாங்க, மற்றும் டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க, மற்றும் மீனிங்லெஸ்னஸ், வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க செல்ஃப் எஸ்டீம் குறைவா இருப்பவர்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன? எபிலிட்டி டு ஐடென்டிஃபை, அசஸ், மேனேஜ். எந்த விஷயத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அசஸ்மெண்ட் பண்ணணும் மற்றும் மேனேஜ் பண்ணணும்னா நம்மளுடைய இமோஷன்ஸ், நம்மளுடைய உணர்ச்சிகளை நம்ம மேனேஜ் பண்றதுக்கு இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உதவிகரமா இருக்கு. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்றால் உணர்வுசார் நுண்ணறிவுங்கிறது தான் இந்த விஷயம். உணர்வுசார் நுண்ணறிவுங்கிறது தான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இமோஷனல் இன்டெலிஜென்ஸை எப்படி அளக்கலாம்னு பார்க்கும்பொழுது இமோஷனல் கோஷன்ட் வச்சு இமோஷனல் இன்டெலிஜென்ஸை அளக்கலாம். இன்டெலிஜென்ஸை அளப்பதற்கு ஐக்யூ இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இமோஷனல் இன்டெலிஜென்ஸை அளப்பதற்கு இக்யூவை நம்ம உபயோகப்படுத்துறோம். அப்போ நம்மளுடைய இமோஷன்ஸை, நம்மளுடைய உணர்ச்சிகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்பொழுது முதல்ல மற்றவர்களோட நம்ம எப்படி ரிலேட் பண்றோம், மற்றவர்களோட நம்மளுடைய சம்பந்தம் பாசிட்டிவா இருக்குதுன்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மேனேஜ் பண்ண முடியுங்கிறது நம்ம புரிஞ்சுக்குவோம். அடுத்து இதுல காம்பனன்ட்ஸ் ஆஃப் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், கோல்மன் அவர்கள் காம்பனன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. காம்பனன்ட்ஸ் ஆஃப் இமோஷனல் இன்டெலிஜென்ஸை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல செல்ஃப் அவேர்னஸ் இருக்கு, செல்ஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கு, சோஷியல் அவேர்னஸ் மற்றும் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். கோல்மன் அவர்கள் கொடுத்த கான்செப்டும் மற்றும் மேயர் அண்ட் செலவை கொடுத்த கான்செப்டும் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமா இருக்கு. இதுல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன். அதாவது கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன்னா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு காண்பது. பிரச்சனைக்கான தீர்வு காண்பதற்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல முதல்ல ஒரு ப்ராசஸ், கான்ஃபிளிக்ட் இருக்கும் பட்சத்துல நம்ம அதை எப்படி பார்ப்போம், ஒரு பிரச்சனை இருக்கும் பட்சத்துல, ஒரு மோதல் இருக்கும் பட்சத்துல முதல்ல அந்த மோதல் ஹிடனா இருக்கும், யாருக்குமே தெரியாது. இரண்டாவது அந்த மோதலை நம்ம பர்சீவ் பண்ணுவோம், புரிஞ்சுக்குவோம். மூன்றாவது அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். நான்காவது அதை தெளிவா வெளிக்காட்டுவோம். அது ஃபங்க்ஷனல் கான்ஃபிளிக்டா டிஸ்ஃபங்க்ஷனல் கான்ஃபிளிக்டான்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஃபங்க்ஷனல் என்றால் என்ன, நம்மளுடைய சப்போர்ட், குரூப்போடைய சப்போர்ட்டும் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸும் தெளிவாக தெரியும். அடுத்து இந்த கான்ஃபிளிக்ஸ் நம்மளுடைய குரூப் பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும், அது டிஸ்ஃபங்க்ஷனல். பெட்டரா நம்மளை ஃபங்க்ஷன் பண்ண வைக்குதுங்கும் போது ஃபங்க்ஷனல், மற்றும் நம்மளுடைய குரூப்லயும் நம்மளுடைய வேலையிலையும் கான்ஃபிளிக்ட் வருவதுங்கிறது டிஸ்ஃபங்க்ஷனல். இந்த கான்ஃபிளிக்ஸ்ல நிறைய லெவல்ஸ் இருக்கு, நிறைய படிகள் இருக்கு. முதல்ல இருக்கக்கூடியது இண்டிவிஜுவல் லெவல். எனக்கு என்னோட இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் இன்ட்ரா பர்சனல், எனக்கு என் நண்பருடைய இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் முதல் இன்டர் பர்சனல், இண்டிவிஜுவல் லெவல்ல இருக்கக்கூடியது. அடுத்து குரூப் லெவல்ல இருக்கக்கூடியது. குரூப் லெவல்ல
இன்ட்ரா குரூப், எனக்கும் மற்றொரு குழுக்கும். இன்டர் குரூப், 2 குழுக்கு இருக்கக்கூடியது குரூப் லெவல். அடுத்து ஆர்கனைசேஷனல் லெவல், எனக்கும் ஒரு நிர்வாகத்துக்கும் இருக்கக்கூடியது இன்ட்ரா இன்ட்ரா ஆர்கனைசேஷனல், மற்றும் 2 நிர்வாகங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது இன்டர் ஆர்கனைசேஷனல்ங்கிறத பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங் என்றால் பிரச்சனைக்கான தீர்வு காண்பது. பிரச்சனைக்கான தீர்வு நிறைய வகையில காணலாம். இதை நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் முறைகள் ஒன்றிலேயே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். சோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம இதோட மேலாண்மை முறைகள் 3 முடிவடைகிறது. அடுத்து வேறொரு தலைப்புடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.